ஹாய் எவ்ரி ஒன். சங்கீதா அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சனுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூர்யா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூர்யா. லைஃப் லாங் எப்பயுமே ஹாப்பியா இருங்க. என்னுடைய பிளெஸிங்ஸ் எப்பயுமே உங்க கூடயே இருக்கும். தேங்க்யூ. அம்மா 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 வலிக்குது. அம்மா அம்மா இங்க பாருங்க பிரீத்தி, ரொம்ப அழக்கூடாது. கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க. என்னால முடியல, வலிக்குது. கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க. ரொம்ப வலிக்குது. பிரீத்தி, என்னால் நீ அழுகிறது தாங்கிக்கவே முடியல, அதான் வெளியே வந்துட்டேன்டாமா. மாப்பிள்ள டாக்டர் என்ன சொன்னாங்க? இன்னும் எதுவும் சொல்லீங்க. அவள் தான் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டே இருக்கா. என்னால் அதை பார்க்க முடியலன்னு தான் வெளியே வந்துட்டேங்க. நீங்கள் வேணா கூட போயிருங்க. ஐயோ மாப்பிள்ள, இதுக்கு இல்லாம கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படிதான் மாப்பிள்ள இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடுவான். என்னால் அவள் அழுகிறத தாங்கிக்கவே முடியலைங்க. கஷ்டமாக இருக்குது. அச்சோ, சரி இருங்க, கொஞ்ச நேரம் தான். என்னால முடியல. பிரீத்தி, முடியலன்னா சொல்லக்கூடாது, இப்படிதான் பண்ணணும், பண்ணுங்க. அப்போதான் குழந்தை வெளியே வரும். பிரீத்தி ட்ரை பண்ணுங்க. ஆமா. இதுக்கு போய் நீங்க அழுந்துட்டு இருக்கீங்க. டாக்டர், பிரீத்தி இப்போ எப்படி இருக்கா? ஆல் குட் சூர்யா, நல்லா இருக்காங்க. இப்போ கொஞ்சம் மயக்கமா இருக்காங்க. ஒரு 1/2 கழிச்சு போய் பாருங்க. ஓகேங்கம்மா. டாக்டர், குழந்தை. வெயிட் பண்ணுங்க சூர்யா, நர்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்ல, சரி நீங்க பாருங்க. ஓகேங்கம்மா. உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு சூர்யா. ஓகே டாக்டர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் டாக்டர். சரி நான் கிளம்புறேன். ஓகேம்மா பாரு. ஐயோ ஏஞ்சல், குட்டி ஏஞ்சல். ஐயோ நீ எப்படி பார்ப்பேன்? ஐயோ, 1/2 போனால் கொண்டு வந்து கையிலே கொடுத்துருவாங்க மாப்பிள்ள. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? என் பொண்ணை நான் பார்க்கணும் அத்தை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்க பொண்ணு உங்க கூடயே தான் இருப்பா. நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு வந்துடுறேங்க. சரிங்க மாப்பிள்ள, போங்க. பிரீத்தி மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரு. இப்படியே சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரும் லாஸ்ட் வரைக்குமே. என்ன ரிங்காயிட்டே இருக்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை நல்லா தூங்கிட்டானா? டேய் ஃபோன் எடுறா. கீர்த்தி ஃபோன் அடிக்குது, யாருன்னு பாரு. ம் என்னடா இதுங்க ரெண்டும் அட்டனே பண்ண மாட்டேங்குது. ஐயோ இவளுக்கு தானே ஃபர்ஸ்ட் சொல்லணும். இல்லைன்னா கூட சக்திக்கும் சிவாக்கும் ஃபோன் பண்ணுவான். எடுக்க மாட்டேங்கிறானே. டே வெண்ணா, எடுறா ஃபோனை. என்னடா பண்ற? இவ்வளோ மணி நேரம் கூப்பிட்டு இருக்கேன். ஹலோ. ஏண்டா ஒரு ஃபோன் எடுக்க உனக்கு இவ்வளோ நேரமாடா? ஏண்டா மிட் நைட்டில் கூப்பிட்டுட்டு ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமானாடா கேட்குறேன். ஏண்டா என்னாச்சு? இந்நேரத்தில் கூப்பிட்ருக்க? பிரீத்தி எப்படி இருக்கா? டேய் போய் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து பேச சொல்லடா வெண்ண. நீ பேசுறது பார்த்தா எனக்கே தூக்கம் வருதுடா. டேய் மச்சான் என்னன்னு சொல்லுடா. உன் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்கிட்டு இருக்காடா. இப்போ அது கேட்கவா ஃபோன் பண்ண? ஏய் ஃபர்ஸ்ட் அவளை எழுப்பி விடு. அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி. கீர்த்தி, கீர்த்தி எந்திரி. சூர்யா உன்கிட்ட ஏதோ பேசணுமா? ம் ஏய் எந்திரிடி. ம் ஏம்மா சீக்கிரம் எந்திரிமா. ஏய் அவ எந்திரிச்சாலா இல்லையாடா? கொடுத்துட்டேன்டா. ஹலோ. ஏப்பா எப்படி எந்திரிச்சிட்டியா? என்னண்ணா இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? உங்ககிட்ட பேசலாம்டா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்டாண்டா ஃபோன் பண்ணேன். உங்ககிட்ட பேசலாம்டா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்டாண்டா ஃபோன் பண்ணேன். அதை சொன்னா நீ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவ. அப்படியா? என்ன? பிரீத்திக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குடா. அண்ணா என்ன சொல்கிறீங்க? இன்னும் டேட் இருக்குது தானே? ஆமா இருக்கு, ஆனாலும் முன்னாடியே பிறந்துருச்சு. இப்போ 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க. ஓ சரி அண்ணா. அண்ணா நான் இப்போவே வரேன். ஏய் பொறுமையாவே வா. இதோ நானும் அஸ்வினும் கிளம்பி வரோம் அண்ணா. சரிம்மா. நானும் சக்திக்கு சிவாக்கும் இன்னும் சொல்லவே இல்லை. இனிமேல் தான் சொல்லணும். சரி அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், நான் கிளம்பி வரேன். ஓகேடாம்மா. அஸ்வின் கிட்டேயும் அப்படியே சொல்லிடு. சரிண்ணா, நான் சொல்லிடுறேன். டேய் உன் தங்கச்சி கிட்ட மட்டும் சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம போற பத்தியா? நான் தாண்டா ஃபோனை அட்டன் பண்ணேன். நியாயமா பார்த்தா நீ என்கிட்ட தாண்டா சொல்லியிருக்கணும். சரிடா கிளம்பி வாடா. இதோ இப்பவே கிளம்பி வரேன். சரிடா மச்சான், வாடா வாடா. டேய் மச்சான், என்னடா இப்போ கால் பண்ணிருக்க? ஏதாவது பிரச்சனையாடா? டேய் என்னடா கால் பண்ணதும் எடுத்துட்டேன். டேய் ஏதாவது பிரச்சனையா சொல்லுடா. அதெல்லாம் எதுவும் இல்லை. பிரீத்திக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குடா. அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். என்ன நீ தான் தூங்காமையா இருக்க? இல்லடா மச்சான், தூக்கமே வரல. அதான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக ஃபோன் பண்ணியா, அதான் அட்டன் பண்ணிட்டேன்டா. ஓ சரிடா மச்சான். சரி ஓகேடா, நான் கிளம்பி வரேன். நீ பிரீத்தியை பார்த்துக்கோ. பிரீத்தி இப்போ ஓகே தானே? ஓகே தான்டா மச்சான், நல்லா இருக்கா. இப்போ தான் கண்ணு முடிச்சா. டாக்டர் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்க போகலான்னு சொல்லியிருக்காங்க. சரிடா மச்சான், பார்த்துக்கோ. நானும் வரேன். அப்புறம் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுறா.
டேய் மச்சான் காலையிலேயே வாடா, அந்த நைட்ல எல்லாம் வேண்டாம். ஷேர் பண்ணி விடுறேன்டா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் வருவேன். சரி ஓகேடா, ஷேர் பண்ணு. எப்படியோ எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. நம்ம போய் பிரீத்தியை பார்க்க வேண்டியதான். பிரீத்தி, ம் என்ன உடம்பு ரொம்ப வலிக்குதா? ம் ஆமாம் டயர்டாக இருக்கு. சரி ஓகே, ரெஸ்ட் எடு. என்ன பாப்பா தூங்குறடா? ஆமாம் சூர்யா தூங்கிட்டு இருக்கா. தங்கம், அப்பாவை பாருங்க, என்ன தூங்கிட்டே இருக்கீங்க? தங்க பிள்ளை, தங்கம், அப்பாவை பாரு. அவள் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் சூர்யா. சரி. எனக்கு அவளை கையில தூக்கணும் போல இருக்குடி. இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. சரி, நீங்க தூங்குங்க. அவள் தூங்கிட்டு தான் இருக்கா சூர்யா. ஏன் இப்படி பண்ணுற? புதுசாக இருக்கு இதெல்லாம் உங்ககிட்ட இப்போ. எங்கடி கையில கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், கொடுக்கவே இல்லை, உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. சரி உங்கள் கூட தானே இருக்க போகிறேன் இனிமேல். நீங்கள் தான் பார்த்துக்கணும் இனிமேல். ஆமா, நான் தான் பார்த்துப்பேன். இவ்வளோ அழகா தூங்குது என் தங்கம். சரி, நீ ரெஸ்ட் எடு, பாப்பாவும் தூங்கட்டும். நான் வெளியில போய் வெயிட் பண்றேன். சரிங்க. பிரீத்தி, ம் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ சூர்யா. சரி, ரெஸ்ட் எடு, நான் வெளியே போறேன். சரிங்க. பார்த்தையும் உங்கள் அப்பா எப்படி ஐஸ் வச்சுட்டு போகிறாங்கன்னு. வந்ததுலேருந்து உன்னை மட்டும் கொஞ்சிட்டு லாஸ்ட்டில் போனால் போகுதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பாவுக்கு இருக்கடி தங்கம். அண்ணா பிரீத்தி எங்க இருக்கா? உள்ள தாம 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஓ அப்படியாண்ணா, சரி. ஏமா, காலையில வந்திருக்கலாம்ல, இப்போவே வரணுமா? நானே இதுவே லேட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூட இருக்கணும்னு நினச்சேன், பட் அதான் என்னால் முடியல. இல்ல, நல்லா தாண்டா இருக்கா. சரி, வா வந்து உட்காரு. கங்க்ராச்சுலேஷன் அண்ணா. தேங்க்ஸ் டாமா. ஸ்வாதி, வந்து உட்காரு வா. இல்லைண்ணா பரவாயில்ல, மாமா வரட்டும். ஆமா, அவன் எங்க? மாமா கார் பார்க் பண்ண போனாங்க, நாங்கள் 2 பேரும் ஓடி வந்துட்டோம். சரிடாமா. டேய் மச்சான், கங்க்ராச்சுலேஷன்டா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஃபோன் குழந்தை பிறந்துச்சு. ஆமாண்டா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா இன்னைக்கு. சூர்யா உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க, வாங்க. ஓகேங்க, வரேன். சரிடா மச்சான், தங்கச்சிங்களை பார்த்துக்கோ, நான் வரேன். சரிடா, போ. நானும் வரேன், வெயிட் பண்ணேன்னு சொன்னேன். வெயிட் பண்ணீங்க 2 பேரும்? மாமா நாங்களே ஒரு ஆர்வத்தில் வந்தோம், ஆனால் 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்களா, இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஸ்வாதி, ஒரு நிமிஷம் வரையா? இதோ வரேண்ணா. என்ன பார்த்துட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. ஏன்டா, ஏன்? பிரீத்தியை பார்த்துட்டியா? இல்லடா, 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்களாம், இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க போல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிடா மச்சான். நீ குழந்தைய பக்கத்துக்கு அவ்வளோ ஆர்வமாக ஓடி வந்துட்டல? ஆமாம், சக்தி கிட்ட கேட்டேன், அவன் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். ஏன், என்னாச்சு அவனுக்கு? நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்ல, அந்த குடுத்தனத்தில் இருக்கான்டா. சரிடா மச்சான். அது நாளைக்கு ஈவினிங் போகலான்டா. மார்னிங்னு சொன்னான். இல்லைடா, ஈவினிங் தான். ஏன்னா இங்கே பிரீத்தியை பார்த்துட்டு போக லேட் ஆகிடும். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட வேண்டியதான். சரிடா மச்சான். என்ன, உன் ஃப்ரெண்டு பார்க்க வேகமாக வந்துட்டு போல? இதுவே லேட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் தலைவலி இல்லாமல் இருந்தால் நான் இங்கே தான் வரலாம்னு நினச்சேன், பட் தலைவலிக்குது. இப்போ ஓகேவா? வலிச்சிட்டு தான் இருக்கு. சரி, விடுடமா, பார்த்துக்கலாம். டேப்லெட் எதாவது வாங்கி தரட்டா? அதெல்லாம் எதுவும் வேண்டாண்ணா, பார்த்துக்கலாம். தேசிவா, வாடா. எங்கடா மச்சான், சிஸ்டரை கண்ணுலேயே காட்ட மாட்டேங்கிற, குழந்தையும் கண்ணுலேயே காட்ட மாட்டேங்கிற. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. சரி வாங்க, குழந்தைய பார்க்க போகலாம். பிரீத்தி அக்கா முடிச்சிட்டாங்க. போகலாம் போகலாம். சிவண்ணா வாங்க போகலாம். வா போகலாம். சிவண்ணா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீ? இப்போ பரவாயில்லண்ணா. ஓய் குட்டிமா, சிரிச்சிட்டு இருக்கீங்களா மாமாவை பார்த்து? ஓய், இங்க பாருங்க, இங்க பாருங்க. உங்களை பார்க்கறதுக்காக சிவா மாமா ஆசையா வந்திருக்கேன். மாமாவை பார்க்காம எங்க பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? எங்க ஏஞ்சல், என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இந்த மாமாவை பிடிச்சிருக்கா? அது சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுண்ணா. அது வேணா கரெக்டு தான், இருந்தாலும் கேட்கல. ஒரே சிரிப்பு தான் என் பிள்ளைக்கு. ஆனால் முழிச்சிட்டு தான் இருக்கானா, தூக்கிக்கோங்க. இல்ல இல்ல, அவ அப்படியே இருக்கட்டும். தூக்கிற மாதிரி கலந்தானா என்ன பண்றது? எங்க தேவதை சிரிச்சுக்கிட்டு எவ்வளோ அழகா இருக்கா. ஏஞ்சல் குட்டி, உங்களை பார்க்க வரதுல மாமா உங்களுக்காக ஒண்ணுமே வாங்கிட்டு வராம வந்துட்டேன். என்னோட ஏஞ்சலுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுனா கடையே கேட்பா, வாங்கி கொடுத்துருங்க. எங்க ஏஞ்சலுக்கு இல்லாததான் எல்லாமே வாங்கி கொடுத்துடலாம். சிவாண்ணா நீங்களே எவ்வளோ நேரம் தான் கொஞ்சிட்டே இருப்பீங்க, நானும் கொஞ்சணும்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா. ஏஞ்சல் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏஞ்சல் என்னை பார்த்து சிரிக்கிறீங்களே. இப்போ தானே சிரிச்சிட்டே இருக்கா, இவ்வளோ நேரம் அழுந்துட்டே இருந்தா. அப்படியாடி தங்கம், அழக்கூடாது சரியா? சரிம்மா, நீங்க பார்த்துட்டு இருங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். அண்ணா எங்கே இருங்க, எதுக்கு வெளியில் போகிறீங்க? இல்லடா, அதிக பேர் இருக்கக்கூடாதுல, நான் வெளியே போறேன், நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க. அஸ்வின், கீர்த்தி, நீங்க 2 பேர் பார்த்து பேசிட்டு இருங்க, நான் வெளியே போறேன். சரிடா மச்சான், போ. ஹோய் மொட்டை, இங்கே பாரு. என்ன உங்கள் அம்மாவையே பார்த்துட்டு இருக்க? ஏய் என்ன பாருடி, இப்போ எதுக்குடி என் பிள்ளைய நீ மொட்டைன்னு சொல்கிற? அவள் அப்படி தானே இருக்கா, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏய் மொட்டை இங்கே பாரு. அடி வாங்குவ சுவாதி. அவளுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுது அப்படி கூப்பிட்டோம். உனக்கு என்னடி, ரொம்ப பண்ணாதீங்கன்னா 2 பேரும். இங்கே வா. என்னடி இப்போ தலைவலி பரவாயில்லையா? இல்லை வலிச்சிட்டு தான் இருக்கு. அப்புறம் எதுக்காக வந்த? மார்னிங் வந்துருக்கலாம்ல. ஏய் அதை தான் ஸ்டாப் பண்ண. நீ என்கிட்ட ஈவினிங் பேசிட்டு தானே இருந்தேன். எப்படி உனக்கு நைட் 12 மணிக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சு? அடி
அடியே இது உனக்கே ஓவரா இல்லையாடி? அதெல்லாம் எனக்கு ஓவரா தெரியல, என்னன்னு சொல்லு. 8 மணிலிருந்து வயிறு வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி. அப்புறம் கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஓ அப்படியா? ரொம்ப பெயினா இருந்ததோ? இல்லடி, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஏய் மொட்டை, என்ன பாருடி, என்கிட்ட பேசுடி. உங்க அம்மாவையே பார்த்துட்டு இருக்கா. ஏய் கீர்த்தி, இங்க பாரு, இவனை பார்க்கவே மாட்டேங்கிறான். அச்சோ தங்கம், எப்படி பார்த்துட்டு இருக்கு? ஏய் பிரின்சஸ். ஏன் கீர்த்தி, நீயும் போய் நைஸா பெட்ல படுத்துக்கிட்டு இல்ல? அண்ணா நான் தானே வர சொன்னேன். ஏய் மொட்டை, என்ன பாருடி. சரி நான் எந்திரிக்கிறேன். ம் சரி. அச்சோ சோ ஸ்வீட், 2 பேரும் எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஆமா. ஏய் மொட்டை, என்ன பார்க்கவே மாட்டியா? ஸ்வாதி கொஞ்ச நேரம் அப்புறம் திரும்பிப்பா. அதெல்லாம் பரவாயில்ல, சும்மா ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் சிவானா கூடயும் சூரியனா கூடயும் இருக்கேன். குட்டி பாப்பாக்கு என்ன வேணும்? அவ கூட விளையாடுறதுக்கு ஒரு பார்ட்னர் வேணுமா? ரெடி பண்ணி தரையா? ஏன் ஏன் என்ன வேணும்னு கேட்டல, அதான் சொன்னேன். குட்டி பாப்பா என்ன சிரிக்கிறீங்க? குழந்தை சிரிக்கும் இல்லைன்னா அழுகும், 2 தான் பண்ணும். ஏன் சிரிக்குதுன்னா என்னன்னு சொல்லுவோம். சரி நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் வெளியே போறேன். குழந்தைகிட்ட பேசாம? நீங்க 2 பேரும் ஏதோ பர்சனலா பேசுவீங்க, நான் என்னமோ நந்தி மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அதான் நான் வெளியே போறேன், நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க. என் ஏஞ்சல் கிட்ட அப்புறமா வந்து பேசுவேன். நான் எப்பயுமே ஏஞ்சல் கூட தானே இருக்க போறேன். சரிண்ணா.